ஹாய் எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? மேத்ஸ் வந்து கஸ்டமர் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2.0 டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் 25 கொஸ்டினுக்கு 25 எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து 35 டாபிக் இருக்குது. எல்லா டாப்பிக்குமே டாபிக் வைஸ் அது மாதிரி குமுலேட்டிவ் டாபிக் 4 டாபிக் முடிஞ்சோடனே 4 சேர்த்து ப்ளஸ் லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சோடனே மார்க் டெஸ்ட் இந்த பேட்டர்னில் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் அடிப்படையில் தான் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆர்எஸ் அகர்வால் இது மூணையும் சேர்த்து தான் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு 4:30லேருந்து 5:15 முடிக்கிற மாதிரி இருக்கும். 45 நிமிஷம் நீங்கள் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் இருக்கு. ஏன்னா சில பேர் ஒர்க் பண்ணிட்டு வந்து 7-8 மணிக்கு எழுதுறீங்க. 45 நிமிஷத்துக்குள்ளே செட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் 25 கொஸ்டின் ½ அன் ஹவரில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் சொல்கிறது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கஷன் இருக்கும். டிஸ்கஷன் 9 மணிலேருந்து 10 மணி வரை இருக்கும். ஸோ அதை பொறுத்தவரை நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறப்போ அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது கிடைக்காது. இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, கிளாஸில் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ½ அன் ஹவருக்குள்ளே முடிக்க பார்க்கணும் நீங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் நான் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொடுக்குற கொஸ்டினை கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அந்த 45 டெஸ்ட் முடிக்கிறப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் 25க்கு 25 எடுக்கலாம். அந்த ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி முடிச்ச ஒரு டெஸ்ட் PDF கீழே இருக்கும் அண்ட் அதுக்கான வீடியோவும் இருக்கும். கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். கொஸ்டின்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் டெஸ்ட் எழுதினா கூட எழுதிக்கலாம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி யூடியூப்ல வீடியோ வரும், பார்த்து நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சு படிக்கணும், படிச்சுக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் நம்ம ஆப்பில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்போம். நம்பர் சிஸ்டம் அடுத்த டெஸ்ட் அப்படின்னா நம்பர் சிஸ்டமுக்கு எந்தெந்த வீடியோ பார்க்கணும், டெஸ்ட் 2ல என்னென்ன வீடியோ வரும் அதை உங்களுக்கு கிராப் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். அந்த ப்ரொஃபைலை பார்த்துட்டு நீங்கள் அந்த PDF எடுத்து டவுன்லோட் பண்ணி கொஸ்டினும் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்பில் வீடியோவும் இருக்கும். ரெண்டையும் பாருங்கள், பார்த்து ரெடி பண்ணிட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு போதுமானதாக இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டே பை டே உங்களுக்கு பெய்டு பேட்சில் உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி. அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே முடிச்சு மேக்ஸில் 25 உறுதியாக எடுக்கலாம். கான்ஃபிடண்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.